சென்னையில் போதை சாக்லேட் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் உண்ணும் பண்டங்களில் இதுபோன்ற பொருட்கள் கலக்கப்படுவதை தடுக்க பெற்றோர் மற்றும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இந்த விவகாரத்தில் சட்டம் என்ன சொல்கிறது என்பது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை ஆர்கே நகரில் மாநகராட்சி பள்ளி எதிரே கடையில் விற்பனை செய்த தின்பண்டத்தில் கஞ்சா கலந்து இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சென்னையில் பல்வேறு பகுதிகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பள்ளிகளுக்கு அருகே உள்ள கடைகளில் இதுபோன்ற தின்பண்டங்கள் கிடைப்பது குழந்தைகளை போதைக்கு அடிமையாக்கி அவர்களை சுயமாக செயல்படும் அறிவை மழுங்க செய்யும் என்கிறார் குழந்தைகள் ஆர்வலர். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பயன்படுத்தப்படுற பொருட்கள் அந்த தரத்தில் இல்லை என்பதற்கு. ஆனால் அதை விட மோசமான செய்தி என்னவென்றால், இன்றைக்கி திட்டமிட்டே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை குழந்தைகளுக்கு விற்பனை செய்வது மட்டுமல்லாமல் அந்த விற்பனை செய்ததை கண்டுகொள்ளாமல் இருக்கிற அரசு நிலையும் மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலையத்தை நாம் பார்க்குறோம். இதுபோன்ற சூழலில் தள்ளப்படும் குழந்தைகளுக்கு என தனி கவனம் எடுத்து அவர்களை சீர் செய்யும் முயற்சியில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இறங்க வேண்டும் என்றும் குழந்தைகள் ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குழந்தைகளுக்கு இதுபோன்ற பொருட்களை விற்பனை செய்தால் பிணையில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க சட்டத்தில் வழிமுறைகள் இருப்பதாக குறிப்பிடுகிறார் வழக்கறிஞர் ஜான்சன். போதைப் பொருள் தடுப்பு சட்டம்ன்றது அந்த சட்டத்திலே 2 வகை இருக்குது. எப்படின்னா ஒன்று அந்த மாத்திரை வடிவிலான போதைப் பொருள்களையும் பொடி வகையான போதைப் பொருள், அது என்னென்னா நார்கோட்டிக் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ்னுவாங்க. நார்காட்டிக்காக இருந்தால் அது மாத்திரை வடிவிலும், சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் அது பொடி வகையில் இருக்கும். இந்த 2 இருக்குது. ஆனால் இதுக்கு 2ம் பொதுவில் சட்டத்தின்படி என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா 21C ஆஃப் NDPS ஆக்ட்னுவாங்க. அதில் தண்டனை. இதே கமர்ஷியலாக கொண்டு வராங்கன்னா அந்த சட்டத்திலேயே எது கமர்ஷியலாக, அதாவது வணிக ரீதியாக எதை வச்சுக்கலான்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அந்த வணிக ரீதியாக வச்சுக்கிறதையும் இவ்வளோ தான் வைக்கணுன்ட்டு ஒரு அளவீடும் கொடுத்துருக்காங்க. அதை மீறி பண்ணி வச்சுருந்தா அது குற்றமாகும். அதுக்கு இந்த NDPS ஆக்டில் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு தொடரலாம். வடசென்னை மட்டுமல்லாமல் சென்னையின் பிற பகுதிகளிலும் பள்ளிகளுக்கு அருகாமையில் இதுபோன்ற சாக்லேட்டுகள் புழக்கத்தில் உள்ளதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அஞ்சுகின்றனர் குழந்தைகள் நல ஆர்வலர்கள். சிறு வயதில் இதுபோன்ற சாக்லேட்டுகள் மூலம் போதைக்கு அடிமையாக கூடிய சிறுவர்கள் வளரிளம் பருவத்தில் அதிவேகமாக குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு ஆட்படுவர். இதனால் ஒரு தலைமுறையே போதைக்கு அடிமையாகும் அபாயம் எதிர்காலத்தில் உள்ளதாக வருந்துகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். எனவே இதற்கு உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுகிறது. ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.